வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் எண்களில் பயிற்சி 1.2ல் 8வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 7வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. 8வது கணக்கு, இரு எண்களின் மீசிமா 210 மற்றும் மீப்பெரும் பொதுக்காரணி 14 என்று உள்ளவாறு எத்தனை எண்ஜோடிகள் சாத்தியமாகும்? மீசிமா 210, மீப்பெரும் பெருங்காரணி 14 கொடுத்துட்டாங்க. மீசிமா 210, மீப்பெரு பொதுக்காரணி 14 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இரண்டு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகம் வரணும். இரு எண்கள் கொடுத்துருக்காங்க, அதோட மீசிமாவும் மீப்பெரும் பொதுக்காரணியும் கொடுத்துருக்காங்க. இரு எண்கள்னாலே நமக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகம் வரணும். இரு எண்களின் பெருக்கல் பலன், இரு எண்களின் பெருக்கல் பலன் இரு எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு மீசிமா இன்ட்டு மீப்பே கா. இப்போ இரு எண்கள்னால் நமக்கு என்னன்னே தெரியாது. மீசிமாவும் மீப்பேவாவும் தான் கொடுத்துருக்காங்க, இரு எண்கள்னு தெரியாது. இரு எண்களோட HCF எவ்வளவு? மீப்பெரும் பொதுக்காரணி என்ன? 14. இப்போ அந்த ரெண்டு நம்பரையும் 14 டிவைட் பண்ணோம். அதனால் நான் அந்த இரு எண்களை என்னன்னு எடுத்துக்க போகிறேன்னா, இரு எண்கள் என்னென்னு எடுத்துக்க போகிறோன்னா, இரு எண்கள் 14x 14y, 14x 14y, இது ரெண்டும் நான் எடுத்துக்கிட்டேன் அந்த இரு எண்களை. அப்போ இந்த இரு எண்களின் பெருக்கல் பலனா 14x இன்ட்டு 14y ஈக்குவல் டு மீசிமா எவ்வளவு? 210. அதே இது மீப்பெரு பொதுக்காரணி 14. இப்போ இந்த 14 இங்கிட்டு வரும்போது என்ன ஆகும்னா, மல்டிபிளில் இருக்கா, அங்கிட்டு வரும்போது வகுத்தல் வந்துடும். 210 இன்ட்டு 14 பை 14 இன்ட்டு 14. 14 கேன்சல் ஆயிரும். 7ஆம் இப்போ அடித்தோன்னா 7 14, 3 21, இப்போ 30 பை 2, 32 பை 2 ஈக்குவல் டு, இதை அடித்தோம்னா 15. 4 2 15 2 30, இதை அடித்தோம்னா 15. நமக்கு XYயும் கிடச்சிருச்சு. இந்த நம்பரை எந்த ஃபேக்டர் வரும், எத்தனை ஃபேக்டர் வரும்? 15 15. அதே மாதிரி 35 15, 2 ஃபேக்டர் வரும், 2 வாய்ப்பாட்டில் தான் வருது. 35 15. இப்போ x = 1ன்னு வச்சுக்கிட்டு y = 15ன்னு வச்சுக்கிறேன் நான். அதே மாதிரி இங்கிட்ட x = 3ன்னு வச்சுக்கிறேன், y = 15ன்னு வச்சுக்கிறேன். இப்படி வச்சுக்கிட்டு இரு எண்கள் சொல்லியிருக்கேன்ல, அந்த எண்ணில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஒய்க்கு பதிலாக 15ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட போகிறோம். 14 × 1 14 × 15. இது ரெண்டையும் பெருக்கணும்னா, மல்டிபிள் பண்ணோம்னா 14, 210 எவ்வளவு? 210 ப்ராக்கெட் போட்டாச்சு. ஒரு ஜோடி 1 கிடச்சிருச்சு. அடுத்து x = 3, 14 × 3, 14 × 3. அதே மாதிரி y = 5, y = 5. அப்போ 14 × 5, 14 இப்போ 14 × 3 பெருக்கணும்னா 42. 14 3 பெருக்கணும்னா 42. அதே 14 5 பெருக்கணும்னா 70. இப்போ நமக்கு ஒரு ஜோடி, இது ஒரு ஜோடி, இது ஒரு ஜோடி, 2 ஜோடி கிடச்சிருக்கு. கொஷினில் பாருங்கள், எத்தனை எண் ஜோடிகள் சாத்தியமாகும்? அப்போ 2 ஜோடிகள்
2 ஜோடிகள். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும்.